அனைவருக்கும் வணக்கம். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற லெசனில் ஏற்கனவே நம்ம ஊரக வறுமை பற்றியும் பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போது நம்ம ஊரக வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஊரக வேலையின்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வேலையின்மை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேலையின்மை அப்படின்றது நடைமுறையில் இருக்கிற ஊதிய விகிதத்தில் ஒரு தனி நபர் வேலை செய்ய விருப்பம் இருந்தும் வேலை கிடைக்க முடியாத நிலைக்கு தான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஊதியம் நம்மளுக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு வேலைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குது, திறமை இருக்குது, இருந்தாலும் அவருக்கு வேலை இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இதனால் வேலையின்மையினால் என்ன நடக்கும் அப்படின்னா மனித வளம், அதாவது வேலை செய்கிற வயசில் இருந்த அவரோட அந்த திறமைக்கும் அவரோட உடல் உழைப்புக்கான வளம் என்ன பண்ணுது அப்படின்னா வீணாக போகுது, இல்லைன்னா குறைவாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பாக்ஸில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்குவோம். பணிக்கான படிப்பு, அதாவது ஜாப் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் அப்படின்ற 3 பேருக்கும் சேர்ந்து 2010 பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஓகேவா? அவங்க உருவாக்கின ஒரு கொள்கை டிஎம்பி அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்காக இந்த நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இது எதுக்கு அப்படின்னா பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை மற்றும் வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி இதை பாதிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிஎம்பி முறை உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, வேலையின்மை நிலவர வரைக்கும் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை நம்மளால் முன்னேற்றவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்க மற்ற கெட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக பகுதிகளில் வேலையின்மை 7.8% இருக்குது. அதாவது ஊரக பகுதிகளில் வேலையின்மையோட அளவு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க வேலை செய்ய திறமையாக இருந்தவங்க அப்படின்னா அதில் 7.8% 8 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நகர்ப்புற வேலையின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது 100 பேர்ல 10.1 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்தியாவில் மொத்த வேலையின்மை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2016 ஓகேவா அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக பகுதிகளில் 7.8% பேருக்கும் நகர்ப்புறத்தில் 10.1% பேருக்கும் வேலை இல்லை. மொத்தமாக பார்க்கும்போது 8.5% பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக வேலையின்மை அப்படின்றது ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லி. இதில் வெளிப்படையான வேலையின்மை அப்படின்றது ஒருத்தவங்க வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது வெளிப்படை வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயத்தில் தொழிலாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கைவினைஞர்கள், அதுக்கப்புறம் நல்லா படித்தவங்க பட்டப்படிப்புலாம் முடிச்சுட்டும் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளிப்படையான வேலையின்மைன்னு சொல்கிறோம். அதுவே மறைமுக வேலையின்மை அப்படின்னா அவங்களோட தகுதிக்கு குறைவான வேலையில் ஈடுபட்டவங்க, அதாவது டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு கடையில் போய் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதலும் மறைமுக வேலையின்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையிலேருந்து 1-2 பேரை தூக்கிட்டா கூட அங்கே வேலை கரெக்டாக நடக்கும். சரியா? அப்போது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 2-3 பேர் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அவங்களோட இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுதான் குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள், கால்நடை வளர்க்குறவங்க, கிராமப்புறத்தில் இருக்கிற கைவிளைஞர்கள், அவங்களாம் குறை வேலையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நகர்ப்புறத்தில் விட கிராமப்புறத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் ஊரக பகுதிகளில் ரொம்ப மோசமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-30% காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பருவகால வேலையின்மை. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம பகுதிகளில் தான் நிறையா இருக்குது. அதாவது இயற்கை சூழலை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் செய்கிறாங்க. அப்போது விவசாயம் நடக்கிற அந்த காலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை நடக்கும், மற்ற பருவங்களில் அவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்தில் 5 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவங்களால வேலை இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா?
இதில் 84% வந்து வேளாண் தொழிலாளர்கள் வந்து குறை வேலையோடு இருக்காங்க. அவங்க சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 82 நாட்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 100 நாள் வேலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள், அது எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஒரு 80 நாள் கிட்ட வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 100 நாள் விவசாய தொழில் இல்லாத டைமில் அவங்க வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்தது ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உழைப்பு நம்பி தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி புதுசாக வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அங்கே எதுவுமே ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. நம்மளோட தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கங்கை மாதிரி வந்து வற்றாத ஜீவநதிகள்லாம் எதுவுமே இல்லை. அப்போ மழை பெஞ்சாதான் வந்து பயிர் வைக்க முடியும் அப்படின்ற அளவில் இயற்கையை சார்ந்தே நம்ம இருக்கிறோம். அப்படின்றனால வேளாண்மை அப்படின்றது வேளாண்மை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, பருவகாலம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வேளாண்மை இல்லாத வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, துணை தொழில்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமான அளவுக்கு முதலீட்டு நிதி வசதி இல்லை, அங்காடி வசதி இல்லை அப்படின்றதுனால ஊரக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல், பன்றி வளர்த்தல் இந்த மாதிரியான துணை தொழில்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி துணை தொழில்கள் செய்யாமல் இருக்கும்பொழுது அவங்களோட வருமானத்தை இன்னுமே அது குறைக்குது. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணை தொழில்கள் செய்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், நிதி வசதி முதலீடெல்லாம் கொடுக்கணும், ஆடு மாடுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முறைப்படுத்தப்பட்ட வங்கிகள்லேருந்து அவங்கக்கிட்ட கடன் வந்து வாங்க முடியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூரில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வேளாண்மையை இயந்திரமயமாக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்காக அவங்க அங்கே நிலக்கிழார்கள் நிலம் வச்சுருக்கவங்களையே முழுசாக நம்பியிருக்காங்க. அப்படி வேளாண் செய்யும்பொழுது உழுறது, நீர் பாய்ச்சறது, அறுவடை பண்ணுறது, கதிர் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து மனிதர்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் வந்ததுனால மிஷின்ஸ் வந்து வேலை வாய்ப்பை குறைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மூலதன செறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நகர்ப்புறங்களில் தனியார் தொழில்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் வந்து தொழில் நிறுவனங்களில் நிறுவிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கல்வி முறையில் இருக்கிற குறைபாடு. இப்போ இருக்கிற கல்வி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வேலையின்மைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பட்டதாரிகளை நிறைய உருவாக்குறாங்க, ஆனால் பட்டம் பெறுவது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கே கொஞ்சம் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்றதுனால இதனால் என்ன ஆகுது அப்படின்னா திறனுடையவர்கள் இல்லாததுனால வேலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, பட்டம் பெற்ற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டில் ஊரக வேலையின்மையை குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான தீர்வுகளை இங்கே கொடுத்துருக்காங்களாம். துணை தொழில்களை உருவாக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வேலையாக சொல்லியிருக்காங்க. பருவகால வேலையின்மையை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மக்களை துணை தொழில்களை தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கணும். அதுக்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தரணும். அதே மாதிரி உற்பத்தி பண்டங்களையும் பணிகளையும் அவங்க சந்தைப்படுத்துறதுக்கு சந்தை வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஊரக வேலை திட்டம், சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் இந்த மாதிரி ஊரக பகுதிகளில் இருக்கிற பணிகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து வேளாண் பருவம் காலம் இல்லாத காலத்தில் வேலை கொடுத்தோம் அப்படின்னா வேலையற்றவர்களுக்கு அது வந்து ஒரு வேலையை வந்து உருவாக்கி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீர்ப்பாசன வசதிகளை நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான அளவுக்கு மழை இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் பாசனம் வந்து செய்ய முடியுது, அதாவது விவசாயம் செய்ய முடியுது. அப்போது நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பயிர்களை அவங்களால பயிர் செய்ய முடியும். தீவிர பயிர் சாகுபடி முறைகளை அதிகரிக்கிறதன் மூலமாக தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்கும், அதன் மூலமாக அவங்களோட வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஊரகத்தில் தொழில்மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னா ஊரக பகுதிகளில் புதுசாக நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அமைக்கணும். அப்போது இந்த மாதிரி புதிய துறைகளில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பொழுது அங்கே வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கவர்மெண்ட் இதுக்கான
நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கணும், அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நல்ல போக்குவரத்து வசதி, நல்லா வந்து தகவல் தொடர்பு வசதி இருக்கிற மாதிரி சிட்டிஸில் தான் வந்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து கிராமப்புறங்களையும் ஊரக பகுதிகளையும் புது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது அங்கே வந்து வேலைவாய்ப்பு நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கான பொறுப்பு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்ப கல்வி. பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நம்ம வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக இளைஞர்களை சுயமாக தொழில் தொடங்க வைக்கிறதுக்காக முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஊரக தொழிற்சாலைகள் பற்றி பார்க்குறோம். ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படுற அனைத்து தொழிற்சாலைகளையும் நம்ம ஊரக தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்கள், ஊரக தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே ஊரக தொழிற்சாலைகளில் அடக்கலாம். குடிசை தொழில்கள் அப்படின்னும் பொழுது குடிசை தொழில் பொதுவாக விவசாயத்தையே சார்ந்து இருக்கும். இதன் மூலமாக ஊரக மக்கள் முழு நேரமோ அல்லது பகுதி நேரமோ அவங்க குடிசை தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கைவினை தொழிலாளர்கள் அவங்களோட சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்துக்காக பொருட்களை தயாரிக்கிறாங்க. சரியா? அவங்க வேறு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து குடிசை தொழிலை மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடிசை தொழிலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வெளியில இருந்துலாம் எந்த ஆளும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. அதே மாதிரி குடிசை தொழில்கள் வந்து பாரம்பரியமானதாக இருக்கும். அதே மாதிரி பரம்பரையாக அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி மின்சாரத்தோட உபயோகம்லாம் இல்லாமல் அப்படி இல்லைன்னா குறைந்த அளவு மின்சாரத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட உற்பத்தியை வந்து செய்கிறாங்க. வழக்கமாக உள்ளூர் சந்தையிலே பொருளை வந்து விற்றுருவாங்க. இவங்க எது தயாரிப்பாங்க அப்படின்னா பிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான உள்ளீடுகள், உதிரி பாகங்களை தான் இவங்க வந்து குடிசை தொழில் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாய், கயிறு திரித்தல், கூடை முடைதல் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்தியாவில் முதன்மை குடிசை தொழிலாக விளங்குறது கைத்தறி நெசவு அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தி, பட்டு, சணல் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே செய்கிறாங்க. அதே மாதிரி மண்பாண்டம் செய்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, சங்குல வந்து கைவினை பொருட்கள் செய்கிறது, கைகளால் காகிதம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் கொம்பு பொத்தான், முத்து சிப்பி பொத்தான், வீட்டு உபயோக கருவிகள், பூட்டு, சாவி இதெல்லாமே வந்து குடிசை தொழில்களை நம்மளால் அடக்க முடியும். சரியா? அடுத்தது கிராம தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராம தொழிற்சாலைகள் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கும். உள்ளூர் மூலப்பொருட்களை சார்ந்தே இருக்கும். உள்ளூர் மக்களோட தேவைகளை அது பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை, வெல்லம் தயாரித்தல், அதுக்கப்புறம் பெரம்பு, மூங்கில் கூட செய்கிறது, அதுக்கப்புறம் செருப்பு தைக்கிறது, மண்பாண்டங்கள், தோல் பதனிடும் தொழில் இது எல்லாமே குடிசை தொழிலில் அமைஞ்சிடலாம். அடுத்து சிறு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நகர்ப்புற மையங்களுக்கு பக்கத்திலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கான பண்டங்களை உற்பத்தி செய்வாங்க. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம நிறைய விளையாட்டு உபகரணங்கள் தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், அப்புறம் ஃபேனு, அப்புறம் செப்பல், அதுக்கப்புறம் தையல் இயந்திரங்கள், கைத்தறி நெசவு உற்பத்தி இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். சரியா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போது 2006 படி நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இந்த சட்டத்தின்படி உற்பத்தி தொழிற்சாலைகள் அவங்களோட முதலீட்டு அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளில் கோதுமை, வாசனை பொருட்கள், அரிசி, கரும்பு, தேயிலை, பருத்தி இது எல்லாமே வருது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். வேளாணோட உற்பத்தி பண்டங்களை நுகர்வுக்குரிய பொருட்களாக மாற்றுறது தான் வந்து வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குடிசை தொழில், சிறு தொழில், ஆலை தொழில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஜவுளி தொழிற்சாலை, சக்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, காஃபி, தேயிலை இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், ஊரக கடன் சுமை பற்றி பார்க்குறோம். சரியா? ஊரக கடன் அப்படின்றது கிராம மக்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் கடனோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகிற நிலையை தான் நம்ம ஊரக கடன் சுமை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் நிதி கட்டமைப்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நிலமற்ற விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே. இதனால் அவங்களோட வாழ்க்கை தரம் குறைந்து அவங்களோட உற்பத்தி திறன் குறைந்து கடைசியில் அவங்க தற்கொலை மாதிரியான விளைவுகளுக்கு இட்டு செல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
வேளாண்மை செய்கிறதுக்கும் வேளாண்மை இல்லாத காலங்களில் குடும்பத்தை நடத்துறதுக்காகவும் வேளாண்மைக்கான கருவிகள் வாங்குறது, அப்புறம் வீட்டில் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு, சில நேரத்தில் மதுபானம் குடிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக விவசாயிகள் கடன் வாங்குறாங்க. வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கான கடனுக்கான திருப்பி செலுத்துறது, வட்டியை திருப்பி செலுத்துறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது மேலும் மேலும் கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ தேசிய மாதிரி கணக்கெடுப்பு வந்து 2002 2003 வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அதில் 30% ஏழைகள் மட்டும்தான் அரசுடைமை வங்கிகளில் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீதி இருக்கிற 70% பேர் வட்டிக்கு கடன் கொடுக்குற உள்ளூரில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வின்படி 1991 66.3% இருந்த அமைப்பு கடன் 2002 57.1% குறைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா அமைப்பு சாரா கடன்களோட அதிகரிப்பு காட்டுது. அதாவது பேங்க்ல இல்லாம வெளியில ஆளுங்க கிட்ட கடன் வாங்குறது அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. ஓகேவா? 2015 சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இதுல 73% மக்கள் ஊரக பகுதியில் வாழறாங்க அப்படின்னும், இதுல 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னும், 11% மக்கள் பழங்குடியினர் அப்படின்னும் தெரிய வருது. சரியா? அப்போ ஊரக பகுதிகளில் கடன் சுமை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது, ஏறக்குறைய ஒரு கிராமத்துல 4 பேர் வாழறாங்க அப்படின்னா அதுல 3 பேர் வந்து கடன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சிறு விவசாயிகளுக்கு கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களை விட அதிக கடனாளியா இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பாலான கடன்கள் குறுகிய கால கடன் மற்றும் உற்பத்தி இயல்பற்றவை. அதாவது ஒரு கடன் வாங்கி நம்ம ஒரு பிஸ்னஸோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணோம் அப்படின்னா அது உற்பத்தி இயல்போட இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் கடனை வாங்கி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது வந்து உற்பத்தி இயல்பு இல்லாதது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்கள்ட்ட இருந்து தான் கடன் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊரக கடன்களுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட ஏழ்மை நிலை. ஓகேவா? அடுத்தது பருவமழை பொய்த்தல் 2வது முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்தது வழக்குகள், நிலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பு இல்லாததுனால ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிட்டு அந்த காசு வந்து கையில் இருக்க கொஞ்சம் காசும் செலவாகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க அதிக வட்டி விதத்துக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து காரணமா சொல்றோம். ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள கடன் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்கள ஒழுங்குபடுத்தணும். அதே மாதிரி ஊரக பகுதிகளில் இருக்க வங்கிகளை மேம்படுத்தணும். வட்டார ஊரக வங்கிகளை தொடங்கணும். நுண்கடன்கள் வழங்கணும். சுய உதவி குழுக்களை அமைக்கணும். தொடக்க கூட்டுறவு வங்கிகள், நில வங்கிகளை தொடங்கணும். பயிர் கடனை வழங்கணும். அதே மாதிரி முன்னோடி வங்கி திட்டங்கள், சிறு அலகு முன்னேற்றம், மறுநிதி அளிப்பு முகவர் அதாவது முத்ரா, இதெல்லாமே நம்ம தொடங்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஏழை மக்களோட கடன் வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஊரக பகுதிகளில் ஒருத்தவங்க டிராக்டர் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நகர்ப்புறங்களில் ஒருத்தவங்க கார் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுக்குற வட்டி விதத்தை விட ஊரக பகுதியில் படிப்புக்காக ஒரு பையன் கடன் வாங்கினான்னா அவனோட வட்டி வீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது காருக்கு வாங்குற லோனுக்கு விட எஜுகேஷனுக்கு வாங்குற லோனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது வட்டார ஊரக வங்கிகள் பற்றி பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பார்ட் இது. இந்திய அரசாங்கம் 1975 ஊரக வங்கிகளின் செயல்பாடு குறித்து ஆராய ஊரக வங்கியில் பணிபுரிந்தவர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழுவோட பரிந்துரைப்படி வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? அப்போ வட்டார ஊரக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது 1975. ரீஜனல் ரூரல் பேங்க் இது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா ஊரக வங்கிகளோட செயல்பாடு குறித்து ஆராய அங்கே வேலை செஞ்சவங்களை வச்சு ஒரு குழு வந்து இந்த வங்கியை உருவாக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணாங்க. அப்போது சிறு மற்றும் குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள், சிறு நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை வழங்குவதன் மூலமாக ஊரக பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஊரக வட்டார வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
இதில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மற்றும் வணிக நிறுவனங்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த வட்டார ஊரக வங்கிகள். இந்தியாவில் இப்போ 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து கடன் வந்து வழங்குவாங்க. ஓகேவா? ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற வட்டிக்கு வந்து வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களோட வட்டி விதத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது குறுநிதி மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். குறுநிதி அப்படின்றது ஒரு குட்டி குட்டியான கடன்களை வழங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேவை வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோருக்கான காப்பீட்டு வசதி, பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் இவங்களுக்கெல்லாம் வந்து வங்கி மாதிரி செயல்படுறது தான் வந்து இந்த குறுநிதி அப்படின்னு சொல்கிறோம். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான நிதியை வழங்கி அவங்களோட தொழிலில் வந்து முதலீடு செய்ய வைக்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. சரியா? இந்த குறுநிதி பார்த்தீங்கன்னா குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுது. இதில் வந்து சின்ன சின்ன லாப நோக்கம் இல்லாத நிறுவனங்கள்ட்ட இருந்து பெரிய வங்கிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த குறுநிதியை வந்து வழங்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சாராத நிறுவனங்கள், அதாவது என்ஜிஓஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன்களை வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறுங்கடன் வழங்குறது ஒரு கடந்த 20 வருஷமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2009 பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்களோட எண்ணிக்கை 150 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தி பார்க்குறோம். சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது சுய உதவி குழு அப்படின்றது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணியை கொண்ட ஒரு 20 பெண்கள், சராசரியாக 14 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 பேர் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து கடன்களை வந்து கொடுத்து வட்டி இது பண்ணி அவங்களுக்குள்ள வந்து மூலதனத்தை வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து நம்ம சுய உதவி குழு அப்படின்னு சொல்கிறோம். சுய உதவி குழு வந்து சிறு சேமிப்பை அதிகரிக்க அவங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் அவங்க வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பேங்க்கில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் 6 மாதம் சேர்த்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்களுக்கு குழுவில் தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு அந்த தொகையை வந்து அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி இந்த குழுக்கள் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்திலையும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1992 இந்த சுய உதவி குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் ஊரக ஏழை மக்களை இணைப்பதற்கும் அவங்களோட திறமைகளை மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட செயல்பாடுகளை திட்டமிட்டு உள்கட்டமைப்பு வசதியை உருவாக்குறதுக்கும் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் தொழில்நுட்ப வசதி, கடன், சந்தைப்படுத்துதல் இது எல்லாமே வந்து செய்யறதுக்கு இந்த சுய உதவி குழு அப்படின்றது ஒரு முக்கியமான நல்ல திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை பாக்ஸில் பாருங்கள். 2009-10 வருஷம் படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி வங்கி கடன் பெறும் வசதியோடு இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுய உதவி குழுக்களுக்கு இது வரைக்கும் 14,453 கோடி கடனாக வழங்கப்பட்டிருக்கு 2010 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வச்சுருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? புதுசாக 1.59 மில்லியன், மொத்தமாக 6.95 மில்லியன் வங்கி கணக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா வங்கி கடன் வாங்குறது, அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட வந்து மானியம் வாங்குறது, இந்த மாதிரி வருவாயை பெருக்கி ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு மேலே வர வைக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நபார்டு வங்கியோட கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 33 மில்லியன் உறுப்பினர்கள் அவங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, வங்கி கடன் வாங்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சரியா? அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் வங்கியோட இணைப்பு திட்டம் தொடக்க முதலியே சில மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தென் மாநிலங்களை சொல்கிறோம். அடுத்தது நபார்டோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்களா நிறைய கடன் வந்து கொடுப்பாங்க. சரியா? 2005-2006 தென் மாநிலங்களாக இருக்கிற ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சுய உதவி குழுக்களோட முக்கியமான இயல்புகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்கள் ஒரு 20 பேரும் ஒரே மாதிரியான பொருளாதார நிலையிலே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உறுப்பினர்களை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. 10-20 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள், வழிமுறைகள், விதிமுறைகள்லாம் கொண்டு வருவாங்க. தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி
வாட்டியோ கூட்டங்களை நடத்துவாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு பதிவேடை கொண்டு வந்து சேமிப்பு, கடன் இதெல்லாம் பற்றி தெளிவாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரே மாதிரியான முடிவெடுத்து அவங்களே நிர்வாகம் பண்ணிப்பாங்க. இதுதான் சுய உதவி குழுவோட ஒரு முக்கியமான இயல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முத்ரா வங்கி பற்றி பார்க்குறோம். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி, இதை தான் நம்ம முத்ரா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் இது வந்து கடன் வந்து வழங்குது. முத்ரா உருவாகின வருஷம் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 8, 2015. இந்த டேட் வந்து கேட்பாங்க, ஏப்ரல் 8, 2015 அப்படின்னு சொல்லிட்டு. குறு அலகுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதியாக்கம் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மறுநிதியாக்கம் செய்கிறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட வங்கி தான் இந்த முத்ரா வங்கி அப்படின்னு சொல்கிறோம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, குறுங்கடன் வாங்குறவங்களையும் அதை கொடுக்குறவங்களையும் ஒழுங்குபடுத்தணும். அதே மாதிரி குறுங்கடன் வழங்குறதுல நிலைத்த தன்மையை ஏற்படுத்தணும். அடுத்தது சிறு தொழில் புரிபவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடன் வழங்குகின்ற சிறு நிறுவனங்களுக்கு இவங்க வந்து கடன் வசதி ஏற்படுத்தி தருவாங்க. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களையும் பதிவு செய்கிறது, அவங்களோட செயல்பாடுகளோட தர நிர்ணயம் செய்கிறது, முறையான ஒப்புதல் வழங்குறது, இது எல்லாமே முத்ரா வங்கி வந்து செய்கிறாங்க. சரியா? அடுத்தது சிறு தொழில்களை மேற்கொள்றதுக்கும் வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறாங்க. கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல், இது எல்லாத்துக்குமே வந்து தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி தராங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னென்னா வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட எல்லாமே. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறந்த வாழ்வினை வாழ்வதற்கு உடல் நலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் பெரும்பான்மையான ஏழை மக்கள் வாழ்வாதாரத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் நம்பிக்கை இல்லாமல் போராடி தோத்துட்டு வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய ஊரக பகுதிகளில் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களாக இருக்கிற பெரியன்மை, காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. போதிய மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அறியாமையினாலையும் ஏழ்மையினாலையுமே இந்த நோய்களுக்கான காரணங்களாக சொல்கிறாங்க. தங்களோட தேவைக்கான ஊட்டச்சத்துக்கள் வழங்குறதுலையும் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுலையும் மக்களோட உடல் நலத்தை மேம்படுத்துறதுலையுமே வந்து கவர்மெண்ட்டோட முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. இருந்தாலும் கூட நிறைய ஊட்டச்சத்தினை மேம்படுத்துறதுக்கான பல திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. இதில் என்னென்ன திட்டங்கள் மக்களோட உடல் நலத்தை மேம்படுத்த கவர்மெண்ட் கொண்டு வர திட்டங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இணை உணவு வழங்கும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மதிய உணவு திட்டம், செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக ஊட்டச்சத்து கல்வி, உணவில் அயோடின் உப்பை சேர்ப்பதை வலியுறுத்தல், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் செய்கிறாங்க. இதை விட இந்தியாவை விட இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலத்தில் ரொம்ப முன்னேற்றம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க தமிழ்நாட்டை காட்டிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய ஊரக நல அமைப்பு, அதாவது NRHM அப்படின்னு சொல்கிறது 12 ஏப்ரல் 2005 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தேசிய ஊரக நல அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005 ஏப்ரல் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செய்வாங்கன்னா, நலிவடைந்த ஊரக மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த தேசிய ஊரக நல அமைப்போட நோக்கமாக இருக்குது. உடல் நலத்தை தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக பாலின சமத்துவம், இதெல்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு மற்றும் குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தினர் RMNCHA, அதாவது இனப்பெருக்கம் வந்து ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோமா, தாய்மை பேருக்கு மெட்டானிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நியோனட்டல், சைல்டு ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து அடல்ட் எல்லாரையும் சேர்த்து தான் இந்த திட்டங்களை கொண்டு வராங்க. மகப்பேறு மற்றும் குழந்தை நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது ஊரக உள்கட்டமைப்பில் என்னெல்லாம் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரகத்தில் வீட்டு வசதி, வீடு அப்படின்றது ஒரு குடும்பத்தோட அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வீட்டு வசதிகளை ஏற்படுத்துறதன் மூலமாக நம்மளோட மக்களுக்கு உழைப்போட உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு மனை வீடுகள் பெறதில் இப்போது நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லாருமே தனி குடும்பம் அப்படின்றதுனால ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர்றதன் மூலமாக ஒரு வீட்டை வழங்குறது மட்டும் இல்லையும் முறையான
வசதியான குடிநீர், அவங்களுக்கு தேவையான நல்ல சுகாதார வசதியோட, கழிப்பறை வசதிகளோட நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீட்டை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறைந்த செலவு தொழில்நுட்பத்தில் வீடு கட்டுறது, போதுமான அளவுக்கு வீட்டு கடன் வசதி ஏற்படுத்தி தர்றது, அப்புறம் ஊரக பகுதிகளில் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வீட்டு மனையை ஃப்ரீயாக கொடுக்கறது, இதெல்லாமே வந்து வீட்டு மனை பெறுவதில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது NSSOவோட கருத்துப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 38% குடும்பங்கள் ஒரு அறையே வீடாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 36% குடும்பங்களில் 2 அறை கொண்ட வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுவும் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஊரக அங்காடி சந்தை பகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பண்டங்களை வாங்கவோ விற்கவோ வந்து ஊரக பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு ஊரக அங்காடி அப்படின்னு சொல்கிறோம். நகர்ப்புறம் மற்றும் இதர பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட இதர பொருட்களை வாங்கவும் விற்கவும் வந்து இந்த ஊரக அங்காடிகள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் கிட்ட பேரம் பேசுகிற அளவு வந்து ரொம்பவே கம்மி. இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு வாங்கி அவங்க நல்ல லாபம் பார்த்து விற்கிறாங்க. அதே மாதிரி ஊரக பகுதிகளில் சேமிப்பு கிடங்குகளுக்கான வசதியும் கம்மி, போக்குவரத்து வசதிகள் கம்மி. அதே மாதிரி பண்டங்களை வந்து முறையாக வந்து தரம் பிரிக்கிறது இல்லை, இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேளாண்மை சார்ந்த தகவல்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரக அங்காடியில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஊரக சாலை பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 26.5 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 13.5% மட்டும்தான் சாலைகள் போடப்பட்டிருக்கு. ஓகேவா, அதாவது 26.5 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ரோடு போடணும். ஆனால் இதில் வெறும் 13% தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரோடு வந்து போட்டிருக்காங்க. 13 கிலோமீட்டர்னு நினச்சிக்காதீங்க, பாதிக்கு பாதின்னு 13% தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்தியாவில் சாலை தொடர்பு வசதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே ஒரு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950 நம்மளோட ரோடு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க 2018 பார்த்தீங்கன்னா 34 லட்சம் கிலோமீட்டராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஊரக சாலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாலை போக்குவரத்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளில் நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள் வந்து தொலைதூர கிராமங்களை மற்ற நகர்ப்புற மையங்களோடு இணைக்கிறதுக்கும் அவங்களோட வேளாண்மை பொருட்களை வந்து வேளாண் இடுபொருளுக்கான போக்குவரத்து செலவு குறைக்கிறதுக்கும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு ஊரக சாலைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைதூரத்தில் இருக்கிற அங்காடிக்கு செல்றதுக்கும் அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கும் வந்து இது வந்து என்னவா இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஊரக மின்மயமாக்கல் பற்றி பார்க்கும்பொழுது ஊரகத்தில் எந்த அளவுக்கு கரண்ட் வசதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதோட முக்கியமான நோக்கங்கள், ஊரக பகுதியில் மின்சாரம் கொடுக்கறதுக்கான முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னும் பொழுது வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்குது. மோட்ரு அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்பொழுது உற்பத்தி திறனை அதிகரிக்குது. பயிரிடும் பரப்பு வந்து அதிகரிக்கிறது. ஊரக தொழிற்சாலைகளில் மேம்படுத்துறதுக்கு ஊரக பகுதிகளுக்கு மின் வசதி ஏற்படுத்தி தரணும். அப்போது வேளாண் உற்பத்தி அதிகப்படுத்த இந்தியாவில் பல மாநிலங்களில் மின் வசதி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஊரக பகுதிகளில் மின் கட்டணம் வந்து நகரப்புறத்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 மார்ச் லாஸ்ட்டில் வந்து 99.25% கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 31/3/2017 படி 20 மாநிலங்கள், ஓகேவா, அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் முழுசாக அதாவது 100% வந்து மின் வசதியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவு, சிக்கிம், திரிபுரா, இந்த 20 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 100% மின்சாரம் எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்குறதுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, எந்த அளவுக்கு வந்து ஏன் ஃபுல்லாக செலவு செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிதி பற்றாக்குறை. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாகுது. இதுக்கான காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, ஒரு மாநிலத்தில் வந்து மின்சாரத்தை தயாரிப்பாங்க, இன்னொரு மாநிலம் அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நடுக்கிற பிரச்சனைகளால் மின்சார விநியோகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராம பகுதிகள் குண்டும் குழியுமா மலைகளோடு இருக்கிறதுனால மின்சார இணைப்பு வழங்குறதுல ரொம்பவே சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்து கம்பிகள் போடணும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் அனுப்பும் பொழுது அதில் 25% மின் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒயர் வழியாக. அடுத்தது மின் திருட்டு. வசதி படைத்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரில் ஊராட்சி தலைவர் இந்த மாதிரியான ஆள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மின்சாரத்தை அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரக முன்னேற்றத்துக்கான தேவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து ஸ்லேட்டர் கிராமங்களை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஸ்லேட்டரின் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்றவர் ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தோட பொருளாதார பேராசிரியராக இருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியர் யார் அப்படின்னா இந்த ஸ்லேட்டர், கில்பர்ட் ஸ்லேட்டர். இவர் தன்னோட மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செஞ்சார். அந்த கிராமங்களோட பேர் பார்த்தீங்கன்னா வடமலைபுரம் ராமநாதபுரத்துலேயும், கங்கை கொண்டான் திருநெல்வேலியும், பாலக்குறிச்சி தஞ்சாவூர்லேயும், துசி வடார்காடுலையும். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமங்கள். இந்த கிராமங்களை 1918 ஆராய்ச்சி பண்ணி சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு ஒரு புக்கு வந்து வெளியிடுறார். அவரோட புக்கு பேர் சில தென்னிந்திய கிராமங்கள். ஓகேவா? இதை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் போய் அவர் 1918 ஆராய்ச்சி பண்ணாரா, அவங்க 1930, 1950, 1960 அதே கிராமங்களை ஆராய்ச்சி பண்ணுறாரு. இந்த 2 கிராமங்கள் மட்டும் இதில் 2 கிராமங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்திலே ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மறு ஆய்வின் மூலமாக நிறைய வரலாற்று பதிவுகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கிராமங்களை மறுபடியும் ஆய்வு செய்கிற மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த புக் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வின் மூலமாக ஊரக பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஊரக முன்னேற்றத்துக்கான தேவை. ஊரகத்தை ஏன் முன்னேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத துறைகளில் ஊரகத்தோட உண்மை வருமானம் உயர்த்துற முயற்சிகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பை உருவாக்கி வருமானத்தை உண்டாக்கணும், ஊரக பகுதிகளில் தொழில் மயமாக்கணும், உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி, வீட்டு வசதி, பல்வேறு மக்கள் நல பணிகளை மேற்கொள்ளணும். அதுக்கெல்லாம் வந்து ஊரகத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தணும், முதலீடை வந்து அதிகரிக்க செய்யணும். இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களை தீட்டி அதில் வந்து நிலையான வளர்ச்சியை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஊரக பகுதி மக்களோட பிரச்சனைகளை பற்றி அறிந்த நபர்களையோ அல்லது தலைவர்களையோ கொண்டு தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.